அன்பு உடன்பிறப்புகள், தேர்தல் வருது. தீயா வேலை பார்த்து என்னைய ஜெயிக்க வைக்கணும், சரியா? நாங்க தீயா வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சா தொகுதி பக்கமே வரமாட்டீங்க. மணல் அல்றது, கமிஷன் வாங்குறது மட்டும்தான் வேலைன்னு இருந்துட்டு இப்ப போய் ஓட்டு கேட்டா யாரு ஓட்டு போடுவாங்க தலைவரே? அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். காலை பிடிச்சு ஓட்ட வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எங்க போய் ஓட்டு கேட்கலாம்? வெண்ணமலை போமா? அங்க இருக்க மக்களுக்கு பட்டா குடுக்கறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு அந்த பக்கமே போகலன்னு எல்லாம் செம கோவத்துல இருக்காங்க தலைவரே. நெரூர், சோமூர், பஞ்சமாதேவி சைடு போவோமா? ஏற்கனவே மாட்டு வண்டியில மணல் எடுத்த ஏழைங்க பொழப்ப கெடுத்து உங்க மணல் கொள்ளையால செம்ம கடுப்புல இருக்காங்க தலைவரே. சரி, பஸ் ஸ்டாண்ட் பக்கமா போவோமா? மழை பெஞ்சா முழங்கால அளவுக்கு தண்ணி நிக்குது புது பஸ் ஸ்டாண்ட்ல. காலையிலயும் சாயங்காலமும் பயங்கர டிராபிக் ஆகுதுன்னு அங்க இருக்க மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க தலைவரே. கடமங்குறிச்சி, நன்னியூர், செவந்திபாளையம் இந்த சைடு போவோமா? ஐயோ, அந்த சைடு ஊருக்கெல்லாம் இன்னும் ஒழுங்கா தண்ணி கொடுக்கல, ரோடு போடல, கரண்ட் இஷ்டத்துக்கு கட் பண்ணோம். இப்ப போனா நமக்கு ஆபத்து தலைவரே. போன டைம் மாதிரி போலி குலுசு கொடுத்து ஓட்டு கேட்போமா? தங்கமே கொடுத்தாலும் நம்மள நம்ப மாட்டாங்க தலைவரே. சரி, இப்ப எங்க தான் போறது? எல்லா பக்கமும் நமக்கு எதிர்ப்பு தான் தலைவரே. எங்கேயும் போக முடியாது, போனாலும் நாம ஜெயிக்க முடியாது. பேசாம வீட்டுல உட்காந்து எம்ஆர்வி ஜெயிக்க போறத வேடிக்கை பார்ப்போம்.